வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிட்டு ஒரு வணக்கம் போட்டுக்கிறேன். வணக்கம். அதாவது வீட்ல அப்பா பொதுவாவே ம். ஒரு கர்ம காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ம். அது வந்து சில பேர் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, ம். அது வந்து தீட்டு ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, விவரமா கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். அதாவது வீட்ல வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, கோயிலுக்கு வந்து போகக்கூடாது தீட்டு. இந்த 3 மாசம் தீட்டு, 6 மாசம் தீட்டு, 1 வருஷம் தீட்டு இந்த மாரி நெறையா சொல்றாங்க. இதுல வந்து நாங்க பார்த்த வரைக்கும், அத ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா, பரமாத்மா இது 2ம் தான் இருக்கு. பரமாத்மா அப்படிங்கிறது இறைவன், ஜீவாத்மா அப்படிங்கிறது உயிர். ஓகேங்களா? அப்ப ஜீவாத்மா எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா தான் இருந்து வருது. ஓகேங்களா? பரமாத்மா அதாவது கடவுள்ட்ட இருந்து தான் உயிர் வருது. ஓகேங்களா? ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னா எங்க போய் கேட்குறீங்க? சாமி தானே கேட்குறீங்க. அப்ப சாமி தான் அந்த உயிரை கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்ப அந்த உயிர் எங்க திரும்ப இறந்துடுச்சு அப்படின்னா, எங்க அந்த உயிர் எங்க போகும்? இறைவன்ட்டு தானே போகும். வேற எங்கேயுமே போறது இல்ல. ஓகேங்களா? அப்படி இறைவன்ட்ட போற உயிருக்கு நீங்க எதுக்கு தீட்டுன்னு சொல்லி இறைவனை ஒதுக்கி வைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இது. 2வது விஷயம் அப்படின்னா, இறந்துட்டாங்க அப்படின்னா தீட்டெல்லாம் ஒண்ணுமே முதல்ல கிடையாது. தீட்டு அப்படின்றது கிடையவே கிடையாது முதல்ல. புரியுதுங்களா? தீட்டுங்கிறது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய காமம், குரோதம், ஆசை இதுதான் தீட்டு. இதான் தூக்கி வெளியில போட சொன்னாங்களே வெளிய, தீட்டுங்கிறதே முதல்ல கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு எத்தனை நாள் போகலாம் அப்படின்னா, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்து திதி கொடுத்துட்டு நீங்க 3 எண்ணெய் கூட்டி தண்ணி ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். வீட்டுல அப்பா இருந்துட்டாலும் சரி, அம்மா இருந்துட்டாலும் சரி, தாத்தா பாட்டி யார் இருந்துட்டாலும் சரி, முத நீங்க போற வேண்டிய கோயில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். போயிட்டு குலதெய்வ கோயில்கிட்ட சுவாமி உங்களுக்கு அம்பாள் வராங்கன்னா அம்பாலோ, இல்ல சுவாமி வராருன்னா சுவாமி கிட்டயோ, சுவாமி இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, எங்க தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவங்களுக்கு பூமியில திரும்ப இந்த பிறவி இல்லாம உங்களுடைய பாதத்துல சேர்த்துக்குங்க, அவங்களுக்கு முக்தி கொடுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்ம போய் வேண்டணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அடுத்து யார்கிட்ட வேணும்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டணும். அதுக்கடுத்து இவங்க கிட்ட கேட்டுட்டு சுவாமி கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஊர்ல கூடிய அம்மன் தெய்வங்கள் காளியம்மனா மாரியம்மனா இவங்க பிரார்த்தனை வச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த ஆத்மா வந்து விமோச்சனம் அடையும், முக்தி அடையும், மோட்சம் அடையும், பேயா சுத்தாது, ஆன்மாவை அலையாது. அது என்ன ஆயிரும், உங்களை சொர்க்கலோக பதவியா சிவலோக பதவி இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, அந்த பதவி அதை அடைஞ்சிரும். அடையிற பொழுது என்னன்னா தெய்வம் மாறிடும். மாறும்பொழுது உங்களை வாழ்த்தும், உங்க வம்சத்தை வந்து அது வழி நடத்தும். சரிங்களா? இதை தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம், 1 வருஷம் தீட்டு 6 மாசம் தீட்டுன்னு சொல்லிட்டு தெய்வத்தை நாம ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா எந்த தெய்வம் வந்து உங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, என் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த தெய்வமும் சொல்லல, எந்த இது பண்ணல. இது நாமளா ஏற்படுத்திக்கிட்ட தானே வழிய, மற்றபடி எந்த இதுலயும் இது கிடையாது. சரிங்களா? நல்லதுங்க. அடுத்த கேள்வி. இல்ல இததாங்க ஒரு முக்கியமான கேள்வியா வச்சோம். பரவாயில்லைங்க, இதை வந்து இவ்வளவு சிறப்பா சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் போட்டுக்கிறேன். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப